ஃபைனலி பெங்களூருக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, தொடச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ராசரிஸும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஷாப் பண்ணுறதுக்கு வந்து போயாச்சு. நம்ம வேலை உண்டு அப்படின்னா சாய் அவனோடைய வேலையை பார்க்க போயாச்சு. இங்கே காய்கறி விலை எல்லாமே ரொம்ப கூடி போச்சுங்க. மதுரையில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பெங்களூர்லேயும் அப்படி தான் ரேட் இருந்துச்சு. நான் வாட்டுக்கு டிவியை பார்த்துட்டு கருவேப்பிலை ஆஞ்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புழு வேறு இருந்துச்சு. பார்த்தோன்னே பயந்துட்டு அதுக்கடுத்து கடவுளேன்ட்டு எல்லா கருவேப்பிலையும் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு. இந்த காய்கறி வாங்குறது கூட பெருசு இல்லைங்க, அதை ஆஞ்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பெரிய வேலையே. அடுத்து வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து உப்பு புளி காரம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் காலையில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு பயங்கரமாக. சாயந்தரம் நல்லா இடியும் மின்னலுமாக போட்டு மழை வச்சு செஞ்சிடுச்சு. நைட்டுமே விடிய மின்னல் இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.